வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியா வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு டூல் ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும், ஸ்டாக் ட்ரேடிங்கில் எப்படி வந்து கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் ஃப்ரீயாக ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து என்ன ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு அக்யூரஸியான ஒரு சிஸ்டமாக உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இன்றைக்கி மார்னிங் நான் வந்து 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து பெல், ஃபோக்கஸ் ஆன் பெல் அண்ட் ஸ்டீல் செக்டார் ஆஸ் பர் அவர் இண்டிகேட்டர். எல்லா வீடியோலையும் நான் வந்து ரூல்ஸ் சொல்ல முடியாது. ஸோ ரூல்ஸ் 2 வீடியோக்கு முன்னால் இருக்குது. ஸோ ரூல்ஸ் சுத்தமாக தெரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த ரூல்ஸ் வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான், பெரிய ரூல்ஸ் இல்லை, பட் எஃபெக்டிவாக இருக்கும். சரியா? ஓகே. பெல், இதுதான் வந்து பெல். இது வந்து 5 மினிட்ஸ் சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து லைன். ஓகேவா? என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த க்ரீன் லைன்னா இந்த க்ரீன் லைன் கிட்ட ஒரு க்ரீன் லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த எண்டிங் இதில் ஒரு க்ரீன் லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த லைன் கலரை வந்து நான் வந்து க்ரீன் கலரில் மாற்றுறேன். ஓகேவா? ரெட்டு கலரில் இங்கே இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ரெட் லைன் போட்டுக்கோங்க. சிம்பிள். இப்போ நமக்கு இங்கே க்ரீன் லைன் கிடச்சிருச்சு, இங்கே ரெட் லைன் கிடச்சிருச்சு. ரெட் லைனுக்கு கீழே இந்த ரெட் லைன் டச் பண்ணாமல் ஒரு கேண்டில் வேணும். அந்த கேண்டில் எங்கே இருக்குது? ரெட்டுக்கு கீழே ரெட்டே டச் பண்ணாமல் ஒரு கேண்டில் வேணும். எனக்கு ஒரு இது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு கேண்டில். இங்கே தெரியுதா? இது வந்து ஒரு கேண்டில். இந்த கேண்டிலில் இதில் இனி நிறையா பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பர்ஃபெக்ஷன் பற்றி இப்போ நான் பேசலை. ஓகேவா? ஏன்னா பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அவசியம்தான். பட் அந்த பர்ஃபெக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம நிறைய இன்புட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக நான் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெட் கேண்டில் லோ, இங்கே நீங்கள் ஷார்ட் பண்ணிடுவீங்க. இதுதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேவா? நம்ம ஷார்ட் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட்ஸ், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3%. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு டாப் லூசர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து என்னுடைய டாப் லூசர் ஸ்கேனர் கிடையாது. எங்கிட்ட வந்து ஒன்று இருக்குது. எப்போ வந்து மிட் லெவலில் எப்போ ஸ்கிரிப்ட் பர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இந்த டாப் கெய்னர் கேட்டகரியில் என்ன ஆகும் அப்படின்னா, காலையில் வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் மொமெண்டமாக நீங்கள் சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது சில பேருக்கு வராது. ஃபாஸ்ட் வந்து சில பேருக்கு வராது, சில பேர் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வராது. இந்த ஃபாஸ்ட் கேட்டகரி அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% பீப்புள் தான் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்கேல் பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக எல்லாமே கொஞ்சம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அதை நான் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். ஓகேவா? ரொம்ப ரேர் கேஸஸில் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து ஸ்லோவாக ஸ்டெடியாக உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபார்மேட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது, ஃப்ரீயாக ஒன்று கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு வேல்யூவே இருக்காது. அது எனக்கு ரொம்பவே தெரியும். ஸோ உங்களுக்காக வந்து ஒரு சின்ன ஒரு டாஸ்க், நான் வந்து ஒரு சேலஞ்ச் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன, வாட் இஸ் த சேலஞ்ச் அப்படின்னா, 100% எல்லா ட்ரேடரையும் ப்ராஃபிட்டபிள் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர முடியும். ஓகேவா? இது வந்து என்னுடைய சேலஞ்ச், நான் எடுக்கிற சேலஞ்ச். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சேலஞ்ச் போடுவாங்க. எப்படின்னா, நான் ப்ராஃபிட் பண்ணுறேன் சேலஞ்ச். அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க, அட்லாஸ்ட் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ என்னுடைய சேலஞ்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் எல்லாரையும் ப்ராஃபிட் பண்ண வைக்கிறது தான் வந்து என்னுடைய சேலஞ்ச் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ரெடி ஃபார் சேலஞ்ச், இல்லைன்னா ஐ எம் ரெடி அப்படின்னு போடுங்க. ஓகேவா? நான் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் இது எப்படி, இந்த இண்டிகேட்டர் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, என்ன ரூல்ஸ், ஐ மீன் எத்தனை ட்ரேடு, எத்தனை, இது எல்லாமே இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் நீங்கள் எல்லாருமே வந்து ஜஸ்ட் எனக்கு அப்டேட் பண்ணணும். ட்ரேட் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ட்ரேட் அப்டேட் இது எதுக்காக அப்படின்னா, இந்த ட்ரேட் அப்டேட் பண்ணுறது மூலமாக உங்கள் மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு, ஓகே நம்ம வந்து ப்ராஃபிட்டபிள் கேட்டகரிக்கு வந்துட்டோம், நம்ம ₹1 செலவு பண்ணாமையே லாஜிக்கல் ட்ரேடர்ஸில் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ இதில் பணம் வருது அப்படிங்கிறத வந்து உங்களுடைய ஐ மீன் இன்னர் மைண்டு, ஆள் மனசில் உங்களுக்கு பதிஞ்சிரும். இல்லைன்னா என்ன ஆகுனா, இவன் ஃப்ரீயாக கொடுத்துருக்கான், இது வேலைக்காகாது, நம்மளை யூடியூப் பார்க்க வைக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தோணும்.
ஓகேவா. ஸோ யூடியூப் பார்க்க வைக்கிறது அதெல்லாம் எனக்கு செகண்டரி. பட் ஒரு ப்ராஃபிட்டபுளாக ஒரு விஷயம் கொடுக்கணும், அதை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா ட்ரேடர்ஸ் மோட்டிவேஷன் ஆகட்டும் எதாகட்டும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இத்தனையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதையும் பண்ணலான்ட்டு இருக்கேன். பை த வை ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, 2 வீடியோ போன வீடியோலேயே போய் பாருங்கள். பேங்க் நிஃப்டியை நம்ம தான் வந்து பர்ஃபெக்டான ரிவர்சலை வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா, நான் இப்போ போடலை, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணி அங்கேருந்து தான் பேங்க் நிஃப்டி பர்ஃபெக்டாக ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரியா. ஸோ இதெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இன் திஸ் மார்க்கெட். ஸோ அதே மாதிரி இந்த சேலஞ்சும் ப்ராஃபிட் ஈஸியாக பண்ணிடலாம், ப்ரொவைடட் அதை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இப்போது இந்த டாஸ்க்குக்கு யாரெல்லாம் ரெடியோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம அடுத்தடுத்தது போயிடலாம். நெக்ஸ்ட்டு மெட்டல் இண்டெக்ஸ். மெட்டல் இண்டெக்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. மெட்டல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து கூகுள் மேப் யூஸருக்காக தான் நான் ஆக்சுவலி நான் கொடுத்துருந்தேன். மெட்டல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இட் வாஸ் ஓப்பனிங். ஓப்பன் ஆகி நேராக போய் எக்ஸாக்டாக இந்த இடத்துல இந்த சிம்பிள் வந்துடுச்சு. இந்த சிம்பிள் தான் வந்து ஆக்சுவலி இந்த சிம்பிள் கூகுள் மேப் யூஸருக்கு தெரியும், பட் நான் யூஸருக்கு நான் சும்மா சொல்லிடுறேன். இந்த சிம்பிளுக்கு மேலே ட்ரேட் ஆனால் மட்டும்தான் இட்ஸ் அ புல்லிஷ் ஷைன். ரொம்ப மேலேலாம் இல்லை, ஓரளவுக்கு தான். இங்கே இதே கோடு இது வந்து ஆக்சுவலி ஒரு புல் சிம்பிள். இது நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ சீக்கிரம் கண்ணுக்கு தெரியாது. அது மொபைலில் கொஞ்சம் மொபைல் வெர்ஷனில் கொஞ்சம் க்ளீனாக தெரியும். ஸோ இந்த வெர்ஷனுக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த சிம்பிள் வந்துட்டாலே மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு இது தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் ஆன் மெட்டல் இண்டெக்ஸ்ன்னு நான் க்ளீனாக கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் மெசேஜ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஃபோக்கஸ் பெல் ஸ்டீல் செக்டார் ஆஸ் பர் அவர் இண்டிகேட்டர். ஆஸ் பர் அவர் இண்டிகேட்டர் நம்ம இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டல் இண்டெக்ஸில் வராது. ஃப்ரீ இண்டிகேட்டர் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது மெட்டல் இண்டெக்ஸில் வராது. ஒன்லி இதில் தான் வரும். நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாங்களும் இதில் வராது. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் இதை க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ சேலஞ்சுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். வீக்லி நான் எப்போ போல் நான் சொன்ன மாதிரி தான், வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஸ்கிரிப்ட் கொடுத்து அந்த ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் விர்ச்சுவலாக பண்ணி அதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகி அதுக்கப்புறம் ரியல் மணி போட்டு அந்த ரியல் மணியில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகி அப்புறம் அந்த மணியை இன்க்ரீஸ் பண்ணி அதில் நம்ம ஒரு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகிறதுக்கான எல்லா வழியும் என்னால் பண்ண முடியும் ஃப்ரீயாக, ப்ரொவைடட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்கேஜ் ஆகிக்கோங்க. ஓகேவா. நான் ரெகுலராக பண்ணாட்டியும் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பண்ணுவேன். பட் அந்த ஃப்ரீக்வெண்ட்டில் கூட விட்டு நான் பண்ணுறதுல கூட உங்களுக்கு வந்து தெரியும், ஓகே நம்மளால் அக்யூரசி கொடுக்க முடியுது, நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ஏறுது, க்ரோ ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃபார் இந்த வீடியோ. ஸோ இனி வரப்போகிற வீடியோவில் எல்லாம் ஒவ்வொரு இதுவும் சேலஞ்ச் ரிலேட்டடாகவே நம்ம பண்ணலாம். ஒவ்வொருத்தருடைய சேலஞ்ச் எப்படி போகுது என்ன போகுது எல்லாமே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா யாரெல்லாம் சேலஞ்சுக்கு ரெடியோ அவங்கெல்லாம் வாங்க. ஜஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனுக்காக. ஏன்னா உங்களாலையும் பண்ண முடியும், ஏன்னா பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற நிறையா பேருக்கு வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த சேலஞ்ச் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.